அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். திருவாவடுதுறை அகைனுல் உலூம் மக்தப் மதரசாவுடைய 4ஆம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சி கிட்டத்தட்ட 4 வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நாமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் பொழுது ஒரு சிறப்பு கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. 1ஆம் ஆண்டை விட 2ஆம் ஆண்டு இன்னும் சிறப்பாக இருந்தது. 2ஆம் ஆண்டை விட 3ஆம் ஆண்டு இன்னும் வேற லெவல்ல இருந்தது. இப்பொழுது 4ஆம் ஆண்டு கடந்த 3 வருடத்தை விடவும் ஸ்பெஷலா இருக்கு. அதாவது மாணவ மணிகளுடைய திறனும் திறமையும் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முதல் வருஷம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த இஸ்லாமிய கண்காட்சிகள்ல சுமார் 40-45 பிள்ளைகளோட பங்களிப்பு இருந்தது. இப்ப இயர் பை இயர் டெவலப்மெண்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் இந்த 4வது வருஷத்துல 130 பிள்ளைகளுக்கு மேல பங்கெடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட். கண்காட்சிகளும் ஏற்கனவே 3 ரூபா இருந்தது, 4 ரூபா ஆச்சு. இப்ப கிட்டத்தட்ட 5-6 ரூபா. அல்ஹம்துலில்லாஹ் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷத்துல ஒரு புதிய அப்டேட். கிட்டத்தட்ட 130 மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவோடு விருந்து உபசரிப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாணவ மணிகள் ஜாலியா அவங்களுக்கே உரித்தான கலகலன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு மதிய உணவு விருந்த அட்டன் பண்ணாங்க. பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. இதெல்லாம் மாணவ மணிகளுக்கு மறக்க முடியாத ஒரு வரலாற்று நினைவாக இருக்கும். காரணம், நம்ம வீடுகளில் சாப்பாடு இல்லாம இல்ல, எல்லார்கிட்டையும் சாப்பாடு இருக்கு. இருந்தாலும் பிள்ளைங்க எல்லாம் அவங்க செட்டா ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது அது ஒரு ஜாலியா இருக்கும். முக்கியமான ஜாலி நம்ம பெரியவங்களுடைய அம்மா அத்தா நம்மளுடைய குறுக்கீடு இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீயா சாப்பிடுறது. நம்ம கிட்ட உட்கார வச்சு சாப்பிட வச்சு எப்படி சாப்பிட, ஏய் அதை சாப்பிடு, ஏய் இதை சாப்பிடு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதையும் அங்க வைக்கிற, நாம 1000 கண்டிஷன் போடுவோம். எந்த கண்டிஷன் இல்லாம பிள்ளைங்க அதுங்க இஷ்டத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். இது போல சிறப்பான முறையில மக்தப் மாணவர்களுக்காக மக்தப் மாணவர்களை கொண்டு பிரம்மாண்டமாக இந்த அளவுக்கு இஸ்லாமிய கண்காட்சி நடத்த வேண்டும் என்றால் அந்த ஊரின் இமாம்களுக்கு மார்க்க திறனும் மார்க்க ஞானமும் அரேஞ்ச்மெண்ட் டேலண்டும் மேனேஜ்மெண்ட் டேலண்டும் கண்டிப்பாக தெளிவாக இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையில திருவாவடுதுறையைச் சேர்ந்த இமாம்களுக்கு அல்லாஹ் அந்த திறனை கொடுத்திருக்கிறான். குறிப்பாக மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஷேக் முகமது ரஹீமி ஹஜரத் அவர்களையும் நான் நினைவு கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் அந்த ஊரின் நிர்வாக தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள் அவர்கள் நம்ம ஊர் மக்கள் ஈருலக கல்வியும் பெற்று சிறக்க வேண்டும். நமதூர் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். நமதூர் மக்களின் பொருளாதார தரம் உயர வேண்டும். நமதூர் மக்கள் மார்க்க ஞானத்தோடு ஷரியத் சட்டத்தோடு வாழ வேண்டும் என்ற சமுதாய அக்கறை இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் அந்த ஊர்ல நடைபெறும். அதுபோல திருவாவடுதுறையை சேர்ந்த நிர்வாக தலைவர்களுக்கு அல்லாஹ் தங்களுடைய ஊர் மக்களுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டக்கூடிய நல்ல நிர்வாக தலைவர்களை அல்லாஹ் திருவாவடுதுறை மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இதுபோல் உள்ள நிகழ்ச்சிகள் வெற்றி பெற ஜமாத்தார்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். அதுபோல ஜமாத்தார்களும் பெற்றோர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய கண்காட்சிக்கு ஏற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த திருவாவடுதுறை நிர்வாக தலைவர்களுக்கும் அதை செயல்முறைப்படுத்திய ஆலிம் பெருமக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ மணிகளுக்கு மதிய உணவு விருந்து வழங்கிய முகமது ஹனீஃபா குடும்பத்தார்களுக்கும் இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்து ஸ்பான்சர் செய்த கண்ணியத்திற்குரிய பெருந்தகை அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தருவானாக. ஆமீன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திருவாவடுதுறை ஐனுல் உலூம் மகளிர் அரபிக் கல்லூரி மற்றும் மக்தப் மதரசாவினுடைய 4ஆம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சி ஆகஸ்ட் 7, 8, 9, 2026ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையால் இந்த கண்காட்சி என்பது 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடத்தோடு 4 வருடங்கள் ஆகிவிட்டது. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களினுடைய சக்திக்கு ஏற்றவாறு அவர்களுடைய அறிவுத்திறன்களை மேம்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறு விதமான கோணங்களில், குறிப்பாக குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை வெறுமனே மனனம் செய்யாமல் இறைவன் சொல்லப்படக்கூடிய வரலாற்று நிகழ்ச்சிகளை அவர்களுடைய கைவண்ணத்தில் அப்படியே சித்தரித்து வைக்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதுமே மறக்காமலும் அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையால் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை மிக தெளிவாக திறமையாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதுபோன்று இந்த ஆண்டும் குர்ஆன் ஷரீஃபிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு, குறிப்பாக ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு, இறைவன் அவனுடைய வரலாற்றை மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அத்தாட்சிகளை வெறுமனே வாய்கள் மொழியால் பேசாமல் அதை மாணவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு எப்படியெல்லாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மாணவர்கள் மிகவும் அற்புதமான முறையிலே செய்து வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வரலாறுகளில் குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பது மிக அதிகம். காலங்காலமாக குறிப்பாக இந்த மாணவ செல்வங்களுடைய உள்ளங்களில் நாம் அதை வைக்கின்ற பொழுது அதை மறக்காமலும் அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காகவும் அதுவும் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலா மாணவர்களுடைய திறமைகளையும் இதற்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு விதமான ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை தருவானாகவும், அதேபோன்று இந்த ஊரிலே நிர்வாக பெருமக்கள் எந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியில் வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் எதுவும் மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் என்று ஒத்துழைக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும், மதரசாவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், முத்தவல்லி, நாட்டாண்மை, ஊர் ஜமாத்தார்கள், நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் ஊர் ஜமாத்தார் அனைவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னோட பெயர் முகமது தகஃபீல். தந்தை பெயர் முகமது தஸ்லீம். நமக்கு 5 கிழமை உள்ள 4 கிழமை 4வது ஜக்காத்து. ஜக்காத் என்றால் தங்கத்துக்கு, வெள்ளிக்கு, பணத்துக்கு, விவசாயத்துக்கு, விலங்குகளுக்கு, இதுதான் ஜக்காத்து. ஜக்காத்து அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்கான். ஜக்காத்து வேற, சதக்கா வேற. சதக்கா என்றால் யாருக்கும் உதவி செய்கிறது, யாருக்கும் தண்ணி தருது, யாருக்கும் பணம் தருது, அதுதான் ஜக்காத்து. ஜக்காத் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டும் ஜக்காத்தை கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அழகாக செஞ்சிருக்கீங்க. யாருமா செஞ்சது இதெல்லாம்? நானும், அம்மா, அக்கா. அழகாக செஞ்சிருக்கீங்க. அடுத்த வருஷம் சார் அம்மா சிரமப்படுத்தாம நீங்களே செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அல்லாஹ்
வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் முஸ்பிரான், ஸ்டடிங் சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். என் தந்தை பெயர் கஜினி முகமது. நான் மீசான் தராசை பற்றி பேசப் போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹாதிரா. என் தந்தையார் பெயர் ஹாஜா நஜ்புதீன். ஒழுவின் ஃபர்லுகள்: இரண்டு கைகளை 3 முறை கழுவ வேண்டும். 3 முறை வாய் கொப்பளிக்கும் நாசியை 3 முறை கழுவ வேண்டும். முகத்தை 3 முறை கழுவ வேண்டும். 2 கைகளையும் கைமுட்டி வரையும் 3 முறை கழுவ வேண்டும். தலையை 3 முறை மசூல் செய்ய வேண்டும். 3 முறை கால்களை கழுவ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மனித எலும்புக்கூட்டில் உள்ள 360 மூட்டுகளை பற்றி விளக்கம். அல்லாஹ் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான். தாயின் கதவிலிருந்து ஒவ்வொரு நிலையாக வளர்கிறான். இந்த எலும்புகளால் மூடப்பட்டு பின்னால் சதையால் மூடப்படுகின்றன. மனித உடல் அல்லாவின் அற்புத படைப்பாகும். முதுகெலும்பு உடலை நேராக நிற்க உதவுகிறது. மண்டை ஓடு மூளையை பாதுகாக்கிறது. விலா எலும்புகள் இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிறது. கை கால் எலும்புகள் ஓடவும் நடக்கவும் வேலை செய்யவும் உதவுகிறது. மறுமை நாளில் அல்லாஹ் மீண்டும் மனிதனை உயிர்ப்பிப்பார் என்று அவர்களுடைய நாவுகளும் கைகளும் கால்களும் அவர் எதிராக சாட்சி சொல்லும் கூறும் நாள் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Assalamu alaikum. My name is Asfaq. My father name is Fazal Hussain. இந்த பழமையான ஆலயத்தை சுற்றி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும். லைட்டிங்லாம் டிஃப்ரெண்டாக தான் செஞ்சாங்க, நல்லா அழகாக இருக்கு. யாரும்மா செஞ்சது? நானே எங்கள் அம்மா. நீங்களும்? எங்கள் அம்மாவும். சரி, அழகாக செஞ்சுருக்கீங்க. அடுத்த வருஷம் அம்மாவுக்கு சிரமம் கொடுக்காம நீங்களே செய்து ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹத்துல் ஹாத்திம். மத்தா பேர் சவுல் ஹமீத். ஃபஸ்ட்டு நீயத்து. கையை கழுவணும், வாயை கொப்பளிக்கணும், மூக்கை கழுவணும், முகத்தை கழுவணும், இடது கையை வலது கை கழுவணும், தலையை மசாஜ் செய்யணும், காலை மசாஜ் செய்யணும், இடது காலம் வலது காலை கழுவணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் உம்முல் ஹபீபா. எங்கள் அம்மா பெயர் நுஃபியா ஃபர்வீன். எங்கள் அத்தா பெயர் முகமது ரஃபிக். இப்போ நம்ம குர்ஆனின் மன்னம் செய்த ஆஃப்களின் சிறப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆனின் மன்னம் செய்த ஆஃப்களின் சிறப்பில் 4 சிறப்பு இருக்குது. முதல் சிறப்பு, அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், கியாமத்து நாளில் குர்ஆன் நோக்கி குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்லுங்கள், சொர்க்கத்தின் படிகளை விழுந்து கொண்டே செல்லுங்கள். உலகத்தில் நீங்கள் எப்பெல்லாம் குர்ஆனை நிறுத்தி ஓதிங்களோ அதேமாரி இங்கோ நீங்கள் நிறுத்தி ஓதுங்க. நீங்கள் ஓதி முடிக்கும் கடைசி தான் அவங்க தங்கும் இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சிறப்பு, குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்கிறவங்களோட பரக்கத்து எவ்வளோனா, அவங்க பெற்றோர்களுக்கு சூரியனோட பிரகாசமான கிரீடமும் முத்து மேடையும் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது சிறப்பு, யாரெல்லாம் குர்ஆன் ஷெரீஃபை ஓதி அதன்படி அமல் செய்கிறவங்களோட அவங்களுக்கு ஒளி இல்லாத கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. நான்காவது சிறப்பு, அவங்க பெற்றோர்களுக்கு 2 ஆடை கொடுக்கப்படுகிறது. அந்த ஆடை முழுதும் இவ்வளவு உணர்ந்த ஆடை நிகழாக முடியாது. அப்போ அந்த பெற்றோர் கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த 2 ஆடைகளையும் எதுக்கு வெகுமதியாக அழைக்கப்படுன்னு கேட்பாங்க. அதுக்கு உங்கள் குழந்தை குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்தாங்க, அதுக்கு பிரதிபலாக வழங்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இதைப்படி குர்ஆனின் மன்னம் செய்து ராஃபியாய் நம் பெற்றோர்களுக்கு சூரியனோட பிரகாசமான கிரீடமும் முத்து மேடையும் 2 ஆடைகளையும் கிடைப்பதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. அமீன் அமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சில் அஃப்ரான் என் பேர். எங்கள் அத்தா பேர் தஸ்லீம்.
துவா கபலாகும் நேரங்கள், அரஃபா நாள்களின் துவா, பயணம் செய்யும் போது துவா, நோன்பு திறக்கும் போது துவா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் ஓதும் துவா, மழை பெய்யும் போது துவா, சஜிதா செய்யும் போது துவா, லைலத்துல் கதீர் இரவில் துவா, அநீதிக்கு ஆளானவர்கள் துவா, அதன் மற்றும் இக்காமத் இடையிலே துவா, ஜும்மா நாள்களின் துவா, தகஜத் தொழும்போது துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரகாத்துஹு. என் பேர் சமீம், எங்கள் அத்தா பேர் ஹசனுதீன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிராத்துல் முஸ்தகின் பாலம். இந்த பாலம் வந்து நம்ம முடியோட சின்னதாகவும் கத்தியோட நல்லா கூர்மையாகவும் இருக்கும். இது சில பேர் வந்து மின்னல் வேகத்திலையும், சில பேர் வந்து புயலை போன்றும், சில பேர் காயத்தோடையும், சில பேர் காயம் இல்லாமலும் கடந்து விடுவார்கள். கடந்து போனவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்பார்கள். யா அல்லாஹ், என் நண்பர்கள் நாங்கள் தப்பித்து விட்டோம், என் நண்பர்கள் தொழுதுருக்காங்க, துவா செஞ்சுருக்காங்க, நோம்பு நோண்டிருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு வந்து ஒரு பொற்காசு அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்க காப்பாற்றிடுவான்டோன்னே அவங்க போயிட்டு காப்பாற்றிட்டு வருவாங்க. காப்பாற்றிட்டு வந்தோடனே மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு வந்து ஒரு பாதி பொற்காசு அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்களே காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லுவான். அப்போ போயிட்டு அவங்கள போய் காப்பாற்றிட்டு வந்தோடனே மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு வந்து ஒரு கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்களே காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லுவான். அவங்களே காப்பாற்றிட்டு வந்தோடனே எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது என்னம்மா இது? இது வந்து சிராத்துல் முஸ்தகின் பாலம். அது சிராத்துல் முஸ்தகின். இது என்னம்மா இதெல்லாம்? இது வந்து சொர்க்கம். சொர்க்கம். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். சொர்க்கத்தில் பேட்டரி இருக்குது, எல்இடி லைட் இருக்குது. அருமை அருமை. அங்கே வந்து அல்லாவோட வெளிச்சம் சிறப்பாக இருக்கும். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். யாருமா செஞ்சது அதெல்லாம்? நானும் என் அக்காவும். ஓகே, சூப்பராக செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். Barakatuh. My name is Muhammad Sajid. My தந்தை name is Muhammad Samin. என் பெயர் ஷா முகமது சிர்ஹான். என் தந்தை பெயர் மு சாதிக் பச்சா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜம்சம் தண்ணீரின் வரலாறு. முன்னொரு காலத்தில் இப்ராஹிம் நபி அவர் மனைவி ஹாஜிரா அம்மையார் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு பேரிச்சம்பழம் மற்றும் சிறிது தண்ணீரை எடுத்துக்கிட்டு மக்காவின் சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் விட்டு செல்கிறார்கள். சிறிது நாட்கள் கழித்து தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீன்றுவிட்டன. இஸ்மாயில் நபி பசியால் கதறுகிறார்கள். அப்போது சஃபா மற்றும் மருவா இந்த இரண்டு மலைக்கும் இடையில் 7 முறை ஓடினார்கள். அப்போது மருவா பக்கம் இருந்து ஹாஜிரா அம்மையார் இஸ்மாயில் நபியை தூக்குனாங்க. இஸ்மாயில் நபி வந்து தன் பிஞ்சு காலால் மண்ணை உதித்து தண்ணி கொப்பிடித்தது. அப்போது ஹாஜிரா அம்மையார் கீழே வந்து இஸ்மாயில் நபி தூக்குனாங்க. தண்ணி நிற்கிறதுக்காக ஜம் அதாவது நின்று என்ன அர்த்தம், தண்ணி வீணாக போகணும் சுற்றி ஒரு கிணறு மாதிரி கட்டினாங்க. அது வந்து இன்று வரும் தண்ணி வத்தாத தண்ணி, அது யாரும் வீணடிக்க வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பேர் மதீனா. என் பெயர் சா முகமது லுக்மான். என் தந்தையார் பெயர் எஸ் சாதிக் பாட்ஷா. மதீனா நகரம் மக்காவில் இருந்து சுமார் 400 சொச்சம் கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய புனித நகரம் ஆகும். நபிகளார் மதீனா நகரம் சென்ற பிறகு பல யுத்தங்கள் நடைபெறுகின்றன. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஃபதுரு யுத்தமும் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உகது யுத்தமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவுடன் படிக்கையும் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றியும் நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கை கழுவணும், ஆடு சட்டை இருந்த காலை வச்சு போகணும், ஆய் கட்டி போட்டணும், தீன் பேச்சு பேசக்கூடாது, செல்ல ஆஃப் பண்ணிக்கணும், பேசாம இருக்கணும், குரான் ஓடணும், பழசு முடியாத காணிக்கணும், இருந்த காலை வச்சு போகணும். அவ்வளோதானே? உங்க பேர் என்னம்மா? ஊசி. உங்க அத்தா பேர் என்னம்மா? உமீனு. யாருமா செஞ்சது இதெல்லாம்? அத்தா. அத்தா செஞ்சாங்களா? அத்தாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. அடுத்த வருஷம் சார் நீங்களே செய்யணும், ஓகேவா? அழகா செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் அத்தா பேர் ரியாஸ்தீன். தண்ணி கொடுத்து கேளுங்கள்.
ஃபஸ்ட்டு பிஸ்மில்லா என்று சொல்லி தண்ணீர் குடிப்பது. 3 வலது கையால் தண்ணீர் குடிப்பது. 3 உட்கார்ந்து தண்ணீரை குடிப்பது. 4 ஒரு தவணையாய் குடிக்காமல் 3 தவணையாய் குடித்துவிட்டு 3 தவணையாய் குடித்து 5 குடித்து முடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ். 6 தண்ணீரை குறை கூறாமல் வீணாக்காமல் தண்ணீரை பயன்படுத்துதல். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அலைக்கும் முஸ்பிரா முபாரக் அலி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காபத்துல்லா. காபத்துல்லாவில் ஒரு கல் பதிந்திருக்கும். அந்த கல் சொர்க்கத்துடைய கல்லாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முத்தமிடுகிறார்கள். நாமும் முத்தமிட்டால் சுபாரிசு செய்யும். 2 முஜிபுர் ரஹ்மத். இந்த காபத்துல்லாவின் மேல் மழை பெய்தால் அந்த மீஜாப் நபி ரஹ்மத் வழியாக தான் தண்ணீர் கொட்டும். நபிகள் நாயகம் அந்த இடத்தில் தான் நின்று தான் துவா செய்தார்கள். நாமும் இந்த இடத்தில் நின்று துவா செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். 3 ருக்மன் ராமதி. காபத்துல்லாவின் 4 மூசாவில் ஒரு மூசாவின் போது தவாப் செய்யும் போது ஒரு துவா சுன்னத்தாக இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வபில் ஆஹிரதி ஹசனா வகினா அதாபன்னார். 4 இந்த பகுதியில் நின்று தொழுதால் காபத்துல்லாவின் உள்ள தொழுதால் நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 5 மகாபா இப்ராஹிம். காபத்துல்லாவின் அருகே ஒரு தங்க நிறைய குண்டுகள் ஒரு கட்டில் இருக்கும். அந்த கல்லில் 2 கால்கள் பதிந்திருக்கும். பாதம் வச்சுதான் காபாவின் கடுக்கும் போது அந்த கல் மேல் ஹரிதான் காபா குடிக்கிறது. 6 முல்தஜிம். அஜ்ருல் அஸ்வத் கல்லிற்கும் காபத்துல்லாவின் தேவைக்கும் இடைப்பட்ட பகுதிதான் முஜ்மித். இந்த இடத்தில் கேட்கப்படும் துவா அனைத்தும் கபூல் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் யாருமா செஞ்சது? யார் செஞ்சா? அதெல்லாம் நான் தான் செஞ்சேன். என்னம்மா பார்த்து படிக்கிற? மனப்பாடம் பண்ணிட்டு வர மாட்டீங்களா? அடுத்த ட்ரிப் வரும்போது மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் சயானா விர்தோஸ். எங்கள் அத்தா பேர் அப்துல் சலாம். ஐவேளை தொழுகை ஃபஜர் லொகர் அசர் மக்ரிப் இஷா. ஐவேளை தொழுகை கட்டாய கல்மையாகும். எல்லாம் மறுமை நாளில் ஃபஸ்ட்டு நீ தொழுந்தியாத்தான் கேட்பான். அதனால் ஐவேளையை தொழுன்னு தலை அடிக்க தெரியாது. பார்க்காப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தை பேர் சௌரன் பையன் பாப் முகமது தாஹிர். நான் செஞ்சுக்கிறது அல்லாஹ் அரஹ்மான் துவஹத். அல்லாஹ் அர் ரஹ்மான் அல் மாலிக் அல் குதுஸ் அஸ்ஸலாம் அல் முமின் அல் முஹைமின் அல் ஜப்பர் அல் முத்தகப்பிர் அல் பாரிக் அல் அஜீஸ் அல் ஜப்பர் அல் முத்தகப்பிர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபவாக்கி பழங்கள். என் பேர் ரிஹானா ஃபாத்திமா. என் தந்தையார் பேர் சாரியாஸ்தீன். ஃபவாக்கி பழங்கள். ஜாஃபா கொய்யாப்பழம். பப்பாயா பப்பாளி பழம். துஃபாஹுன் ஆப்பிள். பத்தீஹுன் தர்பூசணி. குமச பேரிக்காய். மாம்பழம். புர்துகலூன் ஆரஞ்சு ரும்மா மாதுளை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரயான். எங்கள் அத்தா பேர் மாஜாத்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடி வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மா வெட்டணும், அப்படி இல்லைனா மொட்டை அடிக்கணும், அப்படி இல்லைனா சீராக முடியை வளர்க்கணும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடி வெட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதியை வெட்டிட்டு இன்னொரு பகுதி வச்சுருந்தா அது பேர் கசாவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடியை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி பாதுகாக்கணும். எப்பயும் மீசைனா வச்சுக்கணும். சின்ன கவுன் மீசி வச்சு தாடியை பெருசாக வளர்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் கசாவு இந்த மாதிரி முடி வெட்டக்கூடாது? ஒரு கால் செருப்பு போட்டு இன்னும் கால் செருப்பு போடாமல் நடந்தா நல்லா இருக்குமா? அதே மாதிரி ஒரு பையன் மொட்டை அடிச்சு இன்னொரு பையன் முடி வச்சுட்டா அது அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துக்கிழமை அழகாக சொல்லியிருக்கீங்க. முகமது அஸ்லான், முகமது அம்ஜான், சாப்பிட்றாரு மிஸ்லா சொல்லி சாப்பிடணும். கை கழுவணும், வலது கையில் சாப்பிடணும். அருகில் உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். உட்காந்து பொறுமையாக சாப்பிடணும். சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. தண்ணீர் உட்காந்து குடிக்கணும். சாப்பிட்டு முடிச்சு நல்லாக்கு நன்றி சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்கத்துஹு. என் பெயர் முகமது மூஃபித். என் தந்தை பெயர் மஹபூ சுபஹானி. நான் இப்போ பேசிக்கொண்டு போகிறது வாகனத்தில் செல்லும் போது ஓதும் துவா. சுபஹானல்லதி சஹரலனா ஆதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா முன்தலிகூன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என் பெயர் ஆயிஷா. என் தந்தை பெயர் முகமது ஃபைசல். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்து. முதலாவது பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது. இரண்டாவது உட்கார்ந்து குடிப்பது. மூன்றாவது வலது கையால் குடிப்பது. நான்காவது பார்த்து குடிப்பது. ஐந்தாவது 3 முறை சுவாசித்து குடிப்பது. ஆறாவது குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. தண்ணீர் குடித்த பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி சகானா அதுபங் ஃபுராத்தம் பிரஹ்மதிஹி வலம் எஜ்அலுஹும் இல்ஹன் உஜாஜன் பிதுனுபினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் ஜஃப்ரானா. என் தந்தை பெயர் ஹாஜா மைதீன். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சுவனம். சுவனம் சொர்க்கத்திலே நல்லது செஞ்ச ஹலாலாவில் உள்ள செஞ்சவங்க வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தாரிக். எங்கள் பேர் அவன் அலி ரஹ்மான். இஸ்லாமிய மாதங்கள் 12 முஹர்ரம், சஃபர், ரபியுல்லாஹி, ஜமாத்துல்லாஹி, ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is S. Safiya. My father's name is Shahul Hamid.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Nasiha Begum. My father name is Muhammad Riyaj. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Samira Banu. My father name is Mujibur Rahman. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய ஆசிரியர்களே, மதிப்பிற்குரிய விருந்தினர்களே மற்றும் நண்பர்களே, இன்று நாங்கள் ஹஜ் பயணம் பற்றி சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஹஜ் பயணம் என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாகும். உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் செய்வது கட்டாயமாகும். ஹஜ் பயணம் சவுதி அரேபியாவில் உள்ள புனித நகரமான மக்காவில் நடைபெறுகிறது. இது இஸ்லாமிய மாதமான துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும். ஹஜ்ஜில் செய்யப்படும் முக்கியமான வழிபாடுகள்: இஹ்ராம், எளிமையான வெள்ளை ஆடை அணிந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் எண்ணத்துடன் ஹஜ்ஜை ஆரம்பிப்பது. காபாவை தவாப் செய்வது, காபாவை 7 முறை சுற்றி வணங்குவது. சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு இடையில் 7 முறை நடப்பது. இது ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. அரஃபா மைதானத்தில் நிற்பது, அங்கு ஹஜ்ஜின் மிக முக்கியமான நிகழ்வு. இங்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு துவா செய்வார்கள். முஸ்தலிபாவில் தங்குவது, அங்கு சிறிய கற்களை சேகரிப்பார்கள். மீனாவில் ஜிம்ரா கற்கள் எறிவது, ஷைத்தானி எரிக்கப்பட்ட குறிக்கும் வழிபாடு. குர்பானி கொடுப்பது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை கட்டுப்பட்டு நினைவு கூறும் வழிபாடு. முடியை மறிப்பது அல்லது குறைப்பது, இதன் மூலம் ஹஜ்ஜின் முக்கிய சடங்குகள் நிறைவேறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பெயர் ஹசனா ஃபாயிசா. என் தந்தை பெயர் ஹஜ்ஜி முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சமிஹா. என் தந்தை பெயர் அப்துர் ரஹ்மான். இப்போ நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யூனுஸ் நபி மீன் வயிற்றுல பற்றி பேச போகிறோம். யூனுஸ் நபி அவங்க கூட்டத்தாக்கி கிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு படகுல சவாரி செஞ்சாங்க. படகுல சவாரி செஞ்சப்போ இடிக்காத்து மீனால் அடிச்சிச்சு. இடிக்காத்து மீனால் அடிச்சனால அதில் ஒருத்தவங்க பாம்பு செஞ்சுருக்காங்கன்னு இருந்துச்சு. படகே கவுந்துற மாதிரி எல்லாரும் பயந்தாங்க. பயந்துருக்கப்போ நான் போ நீ போன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு சிட்டு குளிக்க போட்டு பக்கத்தில் யூனுஸ் நபி பேர் 3 தடவை வந்துச்சு. அதனால யூனுஸ் நபி எத்தனை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் யூனுஸ் நபி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் என் ஊரை விட்டு வந்திருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் வயிற்றுல நன்மை செஞ்சாங்க. நன்மையை தூத்துனாங்க. என்ன சூரா சொன்னாங்க, லாஹிலஹா இந்த அந்தோஷமான இருந்து 100 தடவை தைலுக்கு வந்தாங்க. 40வது நாள் எல்லாம் மதிச்சு மீனவங்க கேட்குச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனுடைய வரலாறு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச போகும் தலைப்பு அல் குர்ஆன் கூறும் ஃபிர்அவுனின் வரலாறு. ஃபிர்அவுன் என்பது ஒரு தனி மனிதரின் பெயர் அல்ல, பண்டைய எகிப்து அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டமாகும். குர்ஆனில் ஃபிர்அவுன் மிகவும் மதத்தை கொண்ட ஆட்சியாளராகவும் அல்லாஹ்வே மறுத்து தன்னை தெய்வம் என்று கூறியவனாகவும் குறிப்பிடப்படுகின்றான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடம் அனுப்பினார். அவருக்கு பல அற்புத அடையாளங்களை காட்டப்பட்டும் ஃபிர்அவுன் உண்மையை ஏற்க மறுத்தான். இறுதியில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை துரத்தி சென்ற போது கடலில் மூழ்கினான். இங்கு குர்ஆன் நமக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சூரத்துல் யூனுஸில் கூறுகின்றான், வல்யௌம நுனஸ்ஸிக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். ஆகவே இன்று உன் உடலை மட்டும் நாம் பாதுகாப்போம். உனக்கு பின் வருவோருக்கு நீ ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் நமது அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். பல ஃபிர்அவுன்களின் மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று அவை அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இதை சிலர் குர்ஆனில் கூறப்படும் வசனத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் எந்த குறிப்பிட்ட மம்மியும் குர்ஆனில் கூறப்படும் ஃபிர்அவுனுடையதே என்று உறுதியாக நிரூபிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அகந்தை மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லும். உண்மையை அறிந்து மறுப்பது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ்வின் வாக்குறுதி எப்போதும் உண்மையானது. வரலாறு நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இறுதியாக குர்ஆன் ஃபிர்அவுனின் கதையை வெறும் வரலாறாக மட்டுமல்ல, மனிதர்கள்
சலாம். சூப்பரா சொன்னீங்க. அதே ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தந்தை பெயர் ஹாஜா நஜ்முதீன் முகமது ஹபீல். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜும்மாவின் சிறப்புகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டனர். வெள்ளிக்கிழமை தான் படைக்கப்பட்டனர். கியாமத் நாள் வெள்ளிக்கிழமையில் தான் வரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதயக்கூடிய நாட்களிலே வெள்ளிக்கிழமையில் தான் சிறந்த நாளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நான் பேச போகும் தலைப்பு அல் குர்ஆன் கூறும் ஃபிர்அவுனின் வரலாறு. ஃபிர்அவுன் என்பது ஒரு தனி மனிதரின் பெயர் அல்ல, பண்டைய எகிப்து அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டமாகும். குர்ஆனில் ஃபிர்அவுன் மிகவும் மதத்தை கொண்ட ஆட்சியாளராகவும் அல்லாஹ்வே மறுத்து தன்னை தெய்வம் என்று கூறியவனாகவும் குறிப்பிடப்படுகின்றான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடம் அனுப்பினார். அவருக்கு பல அற்புத அடையாளங்களை காட்டப்பட்டும் ஃபிர்அவுன் உண்மையை ஏற்க மறுத்தான். இறுதியில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை துரத்தி சென்ற போது கடலில் மூழ்கினான். இங்கு குர்ஆன் நமக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சூரத்துல் யூனுஸில் கூறுகின்றான், வல்யௌம நுனஸ்ஸிக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆய வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். ஆகவே இன்று உன் உடலை மட்டும் நாம் பாதுகாப்போம். உனக்கு பின் வருவோருக்கு நீ ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் நமது அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். பல ஃபிர்அவுன்களின் மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று அவை அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இதை சிலர் குர்ஆனில் கூறப்படும் வசனத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட மம்மியும் குர்ஆனில் கூறப்படும் ஃபிர்அவுனுடையதே என்று உறுதியாக நிரூபிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அகந்தை மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லும். உண்மையை அறிந்து மறுப்பது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ்வின் வாக்குறுதி எப்போதும் உண்மையானது. வரலாறு நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இறுதியாக குர்ஆன் ஃபிர்அவுனின் கதையை பெரும் வரலாறாக மட்டுமல்ல, மனிதர்கள் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டிய எச்சரிக்கையை கூறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மலக்குமார்கள் பெயர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மாருக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் தஷீஃபா. என் பேர் நபிலா. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேனின் அற்புதங்கள். ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த தேனி எப்படிமா இவ்வளோ சுவையாக இருக்குது? அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ சுவையாக காரணமே இந்த சின்ன தேனால் தான். ஆனால் இதால் மட்டும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் வழிகாட்டுகிறான். அப்போ அந்த புள்ள ஆச்சரியப்பட்டு கேட்குது, அல்லாஹ் எப்படிமா வழிகாட்டுகிறான்? அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, சூரத்து நஹ்ல் அல்லாஹ் கூறுகிறான். அறிவியல் என்ன கூறுகிறது? இன்று அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு தேன் பல நன்மைகளை உறுதிப்படுகின்றன. தேன் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளது. சில வகை தேன்களுக்கு பாக்டீரியா எதிர்க்கும் தன்மை உள்ளது. குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தேனின் மனிதர்களுக்கு நிவாரணம். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை புரிந்து அதன்படி கிருபை செய்வாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் முகமது இம்ரான். எங்கள் அத்தா பேர் சாகுல் அமீத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ஈ என்னும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. ஒரு ஜோடி ரெக்கை கொண்ட ஈ ஆனது நொடிக்கு சுமார் 200 முதல் 300 தடவை தன் ரெக்கையை அடித்து தன்னை கொண்டு செல்கிறது. ஈக்கு ஒவ்வொரு கூட்டுக்கண்களிலும் 100,000 நட்சுகள் உள்ளன. மென்று தின்னும் பற்கள் ஈக்கு கிடையாது. ஸ்டாலினான உணவால் உமிழ்நீரை பரப்பி அதிகரித்து அதை சாப்பிடும். ஈ மணிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் பறக்கும் திறமை உள்ளது. டீ காப்பியின் ஈ விழுந்து விட்டால் அதை முக்கிய விட்டு குடிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ரெக்கையில் விஷம் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில் அதுக்குள்ளான மருந்து
கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தாலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஈயிடம் ஒரு பொருள் போயிடுச்சுனால் இதை நம்மள திருப்பி வாங்க முடியாது என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. ஓகே, ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் மகிழ்ச்சியுடன் எங்காவது கொள்வை மூணாவது நோமை ஆறாவது சக்காத்து அஞ்சாவது ஆக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Fatima. Daddy is Ahul Hamid. பேரு பண்றது சுண்ணத்துகள். தூங்கிட்டிருக்கிறோம், கல்ல வளர்க்கணும், ஒது செய்யணும், தொழுகணும், துவா செய்யணும், குர்ஆன் ஓடணும், சாப்பிடணும், படிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் சாஃபிஹா. என் அத்தா பேர் வந்து சாதிக் பாட்சா. சனா ஃபாத்திமா. என் அத்தா பேர் சாதிக் பாட்சா. கண் பயிற்சி. தொழுகையில் அத்தியாத்தி இருப்பில் சலாம் கொடுக்கும் போது வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்க்கும் போது கண் பார்வை அதிகரிக்கிறது. கால் பயிற்சி. கால் உள்ள சதைகளும் நரம்புகளும் இருக்கிறது, அதற்கு இரத்த ஓட்டம் தேவை. தொழுதால் இரத்த ஓட்டம் வரும். ஒரு நாளைக்கு 30-40 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண. அடுத்து தொழுவதால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷெரீன். தந்தை பேர் ரியாஸ் முஹம்மத். சொர்க்கத்தின் 8 வாசல். பாப் அஸ்ஸலா தொழுகைக்கான வாசல். பாப் அல் ஜிஹாப் தியாகத்தின் வாசல். பாப் அல் சதகா தர்மத்தின் வாசல். பாப் அர் ரயா நோம்பிற்கான வாசல். பாப் அல் ஹஜ் ஹஜ் பயணத்திற்கான வாசல். பாப் அல் காலிமின் அல் கையின் வல் ஆஃபின் அன் இன்னாஸ் பொறுமை மற்றும் மன்னிப்பிற்கான வாசல். பாப் அல் ஈமான் அல்லாவின் மீது நம்பிக்கைக்கான வாசல். பாப் அல் திக்ர் அல்லாவை அதிகமாக திக்ர் செய்வதற்கான வாசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் ஃபாகிம். எங்கள் அத்தா பேர் சாவுல் அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாவின் அரிசின் நிலவின் 7 பேர். முதலாவது நீதியான அரசர். இரண்டாவது பழிவாசலோடு இணைந்தவர். மூணாவது பழிவாசலோடு தொழுதவர். நாலாவது அல்லாஹ்க்கு பிடித்த ஃப்ரெண்டு. அஞ்சாவது ரகசியமாய் ஜக்காத்து செஞ்சவங்க. ஆறாவது பழிவாசல் துவா கேட்டவங்க. ஏழாவது அல்லாஹ்க்கு பயந்து துவா கேட்டவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் யாரும்மா செஞ்சது? எங்கள் அம்மா. அடுத்த வருஷம் நீங்களே செய்யணும், ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். மை நேம் இஸ் எஸ் முகமது ஃபாசித். எங்கள் அத்தா நேம் இஸ் சிராஜுதீன். முகலாய பேரரசு காலத்தில் ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டி கொண்டிருந்தன. இஸ்லாத்தில் அது ஒரு கோட்டை. என் பெயர் எம் முகமது ரியான். என் தந்தை பெயர் எம் முகமது ஃபாசில். இன்று மீசான் பற்றி விளங்கப் போகிறேன்.
மறுமைய நாளில் அல்லாஹ் நம் செய்த நல்ல செய்கைகளையும் தீய செய்கைகளையும் மீதானில் எடை போடுவான். நல்ல செயல்கள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ் அருளால் ஜன்னத்து கிடைக்கும். அதுவே தீய செய்திகள் அதிகமாக இருந்தால் ஜகனம் கிடைக்கும். அல்லாஹ் தண்டனைக்கு ஆளாக நேரிடும். அதனால் எப்போதும் தொழுக வேண்டும், உண்மை பேச வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும், மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். தவறு செய்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நல்ல செயல்களும் செய்யும் பாக்கியத்தை தந்து ஜன்னத்தை வழங்குவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா கைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. என் பேர் ஏகியா. நான் எங்கள் அத்தா பேர் பஜருதீன். நான் இஸ்லாமிய கண்காட்சியில் நகவல்களின் சிறப்புகள் பண்ணியிருக்கேன். என்னென்னா கலிமா விரலில் ஆரம்பித்து ரைட் ஹேண்டில் கட்டை விரல் வரையும் முடிக்கணும். என்னென்னா கலிமா விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல், சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், கலிமா விரல், கட்டை விரல், கட்டை விரல். அதே மாதிரி ரைட் லெக்கில் சுண்டு விரலில் ஆரம்பித்து லெஃப்ட் லெக்கில் சுண்டு விரல் வரை முடிக்கணும். சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், கலிமா விரல், கட்டை விரல், கட்டை விரல், கலிமா விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. என் பெயர் அசிலா. என் தந்தை பெயர் அலி ரஹ்மான். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆன் ஓதும் படும் வீடு. குர்ஆன் ஓதும் படும் வீட்டில் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும். குர்ஆன் ஓதும் படும் வீட்டில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். தீய சக்தி ஷைத்தான் விலை இறங்கி விடுவான். மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். குர்ஆன் ஓதப்படாத வீடு. குர்ஆன் ஓதப்படாத வீட்டில் குர்ஆன் ஓதப்படாத வீட்டில் ஷைத்தான் குடியிருப்பான். இருட்டாகவும் பாலடைஞ்ச வீடாகவும் இருக்கும். வறுமை ஏற்படும். அல்லாஹ்வின் அருள் கிடைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொசு. பெண் கொசு மற்ற ரத்தம் உறிஞ்சும். ஆண் கொசுகள் பூக்களின் தேனையை உண்கின்றன. கொசு மனிதனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு, உடல் வெப்பம், உடல் மனம், நோய்களை பரப்பும் திறன். சில நோய்களை பரப்புகின்றன. டெங்கு, கூனியா, மலேரியா, குல்லெக்ஸ். கொசுவின் உடமைப்பு மிகவும் சிக்கலானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பெரும் பங்கு என்பதாகும். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மதத்தினரோ அல்லது ஒரு சமூகத்தினரோ மட்டும் நடத்திய போராட்டம் அல்ல. இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் என அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு இந்தியா விடுதலைக்காக போராடினர். அந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது மிகப்பெரியது. வரலாற்றில் அவர்கள் செய்த தியாகங்கள் என்றும் மறக்க முடியாதவை. இஸ்லாம் கற்பித்த நீதி. இஸ்லாம் அநீதிக்கு எதிராக போராடவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கவும் கற்றுத்தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் நீதியை நிலைநாட்ட உறுதியாக நிற்பவர்களாக இருங்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் பல முஸ்லிம் தலைவர்கள் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடினர். 1857 முதல் சுதந்திர போராட்டம். 1857ஆம் ஆண்டு நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் முக்கிய பங்கு வகித்தனர். கடைசி முகலாய பேரரசரான பகதூர் ஷா ஜஃபர் இந்த போராட்டத்தின் அடையாளமாக விளங்கினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல முஸ்லிம் அறிஞர்களும் வீரர்களும் போராடினர். இந்த போருக்கு பிறகு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தூக்கிலிடப்பட்டனர், நாடு கடத்தப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மகாத்மா காந்தியுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். பல முறை சிறைக்கு சென்றார். இந்தியா மத அடிப்படையில் பிரியக்கூடாது என்று வலியுறுத்தினார். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பணியாற்றி கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தார். அஷ்ஃபாகுல்லா கான் ஒரு மிகச்சிறந்த இளமை புரட்சியாளர். ககோலி ரயில் நடவடிக்கையில் பங்கேற்றார். ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டார். வெறும் 27 வயதில் தூக்கிலிடப்பட்டார்.
நாட்டிற்காக உயிர் கொடுப்பது பெருமை என்று கூறி வீரமரணம் அடைந்தார். கான் அப்துல் கஃபார் கான் எல்லைப்புற காந்தி என்று அழைக்கப்பட்டார். அகிம்சை வழியில் போராடினார். குதாய் கித்மத்கார் என்ற அமைப்பை உருவாக்கினார். பல ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார். முஸ்லிம்கள் அகிம்சை வழியில் போராட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டினார். மௌலானா முகமது அலி மற்றும் சௌகத் அலி சகோதரர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் கிலாஃபத் இயக்கத்திலும் முக்கிய பங்கு வகித்தனர். மக்களை ஒன்றுபடுத்தினர். ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்தனர். பல முறை சிறைக்கு சென்றனர். திப்பு சுல்தான் 1857க்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரமாக போராடிய மன்னர். அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்படும் வாசகம், ஆட்டை போல 200 வருடம் வாழ்வதை விட புலியை போல 2 நாட்கள் வாழ்வதே சிறந்தது. இந்த வார்த்தைகள் அவரது வீரத்தையும் தியாக உணர்வையும் வெளிப்படுத்துகின்றன. முஸ்லிம் உலமாக்களின் தியாகம். பல முஸ்லிம் அறிஞர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஃபத்வா வழங்கினர். மௌலானா மஹமூத் ஹசன் ஷைகுல் ஹிந்த், மௌலானா ஹசன் அகமது மதனி, தாருல் உலூம் தேவபந்த் அறிஞர்கள் இவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரையும் சொத்துக்களையும் அர்ப்பணித்தனர். தமிழ்நாட்டில் முஸ்லிம்களின் பங்கு. தமிழகத்திலும் முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர். கிலாஃபத் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டனர். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டனர். பலர் சிறைக்கு சென்றனர். சென்னை, மதுரை, வேலூர், திருச்சி போன்ற பகுதிகளில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினர் தேசிய இயக்கங்களுக்கு ஆதரவளித்தனர். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சுதந்திரம் என்பது இலவசமாக கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரையும் வாழ்வையும் வாழ்வையும் தியாகம் செய்ததன் விளைவாகவே இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். எனவே நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்போம். மத நல்லிணக்கத்தை வளர்ப்போம். சட்டத்தை மதிப்போம். நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் தியாகங்கள் தெரியுமா? கப்பலோட தமிழன் வஉசிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கப்பல் வாங்கி கொடுத்த தொழிலதிபர் பக்கீர் முகமது ராவுத்தர். ஐஎன்ஏ நேதாஜியின் இராணுவ படைக்கு அன்றே 1 கோடி ரூபாய் கொடுத்து விடுதலை போராளி வள்ளல் ஹபீப் முகமது. எத்தனை பேருக்கு தெரியும் நம் தேசிய கொடியை வடிவமைத்தது இஸ்லாமிய பெண்மணி என்று? ஆமாம், இஸ்லாமிய பெண் சுரையா தியாப்ஜி என்பவர்தான் நம் நாட்டின் கொடியை வடிவமைத்தார். அவருக்கு துணையாக அவரது கணவர் பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் இருந்தார். இந்தியா விடுதலைக்காக சிறை சென்றவர்களும் அல்லது உயிரோடு இருக்கிறவர்களை விட இறந்தவர்கள் தான் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் எம் ஜிப்ரான் முனாப். எங்கள் அத்தா பேர் முகமது ஜிஹார் அலி. நான் பேச போகிற தலைப்பு நபிகள் நாயகம்னா எப்படி வந்தாங்கன்ட்டு. ஆதம் நபி மரத்தால் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அற்று போட்டு வந்தாங்க. நஹூத் நபி ஷிப்பால் வந்தாங்க. ஹேர்டு நபி சுனாமியால் வந்தாங்க. சலீத் நபி கேமலால் வந்தாங்க. இப்ராஹிம் நபி ஃபயரால் வந்தாங்க. லேட் நபி ஸ்டோனால் வந்தாங்க. இஸ்மாயில் நபி கோட்டால் வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name Ahmed Fagid. My father name Haji Mohammed. சொல்க நேரம். நரகம் என்றால் தண்டனை கொடுக்கும் இடமாகும். நரகத்தின் நம்ம யாருக்கு தீமை எண்ணங்களை பரப்புகிறோமோ, யாருக்கு எண்ணங்களை பகிராமல் யாருக்கு ஒருத்தவங்க தீமை நினைக்கிறோமோ நரகத்துக்கு போங்க. அல்லாவுக்காக தொழுவாம அல்லாவுக்கு கெல்லு நினைக்குமோ ஒருத்தவங்களுக்கு தீய எண்ணங்களை பரப்புகிறோமோ நரகம் போவாங்க. இப்போ சொர்க்கம் என்ற புனிதமான இடம். சொர்க்கத்துக்கு நம்ம தொழுன்னு அல்லாவுக்காக பேச்சு கேட்டு தொழுகிறோமோ அல்லாஹ் அவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். யாருக்கு தீய எண்ணங்களையும் நம்மளுக்கு தீய எண்ணங்கள் பரப்புனானோ அடுத்தவங்களுக்கு தீய எண்ணங்களை பரப்பாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்தின் மொத்தம் 8 வாசல்கள். முதலாக தாருல் மகாம், இரண்டாவது தாருல் சலாம், மூணாவது ஜன்னத்துல் மக்வா, நாலாவது ஜன்னத்துல் ரஹீம், ஐந்தாவது ஜன்னத்துல் ஃபில்தோஸ், ஆறாவது ஜன்னத்துல் அட்னு, ஏழாவது இலான், அடுத்து எட்டாவது ரயான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது. என் தந்தையின் பெயர் யாசர் அரபாத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காபா.
அல்லாஹ் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தார். அவர் அல்லாஹுக்காக கட்டினிய ஒரு பள்ளிவாசல் தான் இந்த காபா. சொர்க்கத்தில் இருந்து ஹஜருல் அஸ்வத் என்றும் ஒரு கல் மக்காவில் அமைக்கப்படுகின்றன. காபாவில் அந்த கல் இருக்கின்றன. அந்த கல்லை யார் முற்றம் போடுகிறாரோ அந்த எல்லா 1,00,000க்கும் மேற்பட்ட பாவங்கள் போய்விடும் மற்றும் எல்லா நன்மைகளும் வருகின்றன மற்றும் இன்னும் சில சிறப்புகள் உள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் அஃபிசா. என் தந்தையின் பேர் நிசார் அஹ்மத். பெண்களுக்கு இஸ்லாத்தில் பெண்களுக்கான உரிமைகளை பேச போகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் பெண்களுக்கான உரிமைகளை அளித்துள்ளான். பெண் என்பவர் இறைவனின் நற்செய்தி. அல் குர்ஆன் 16:58. 2 அல்லது 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து மார்க்க நெறியில் ஒழுக்கத்தோடு வளர்த்தார். என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று மஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் பாரி. பெண்களுக்கு கல்வி உரிமை என்று கல்வி அறிவுள்ளவங்களும் கல்வி அறிவில்லாதவங்களும் சமமா என்று அல் குர்ஆன் 39:9 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவித்துள்ளான். பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் உரிமை என்று ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்குரியது, பெண்கள் சம்பாதித்தது பெண்களுக்குரியது. அல் குர்ஆன் 4:32 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவித்துள்ளான். பெண்களுக்கு தாய் தந்தை மற்றும் கணவனின் சொத்தில் பங்குண்டு பெண்களுக்கு தான் விரும்பியவர்களை தேர்வு செய்ய முடியும் என்று பெண்களுக்கு மஹரனும் திருமண பரிசு பெறும் உரிமை என்று பெண்களுக்கு கல்வி செய்ய அதேபோல் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்ய உரிமை என்று நம் பிள்ளைகளை அன்பாகவும் பாதுகாப்பாகவும் இந்த உரிமைகளோடு மார்க்க நெறி ஒழுக்கத்தோடு வளர்த்தால் என்னுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதய துடிப்பு இருக்கணும். அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அவங்க மௌத்தார வாய்ப்பு இருக்குது. 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி தாண்டிச்சுன்னா அவங்களும் மௌத்தார நிலைமை இருக்குது. அந்த மாதிரி மௌத்தாகாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தொழுகை கடைபிடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் தஆலா 22வது சூறால 77வது ஆயத்தாக கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் ஃபஅலமுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், உண்மையை பேசுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியம் பேர் முகமது ஃபைசல். நான் சொல்லுற டைப்பு மக்காவை பார்த்து பூமியில் மத பள்ளியாசல் மக்கா, இப்ராஹிம் நபி, இஸ்லாம் நபி இந்த மக்காவை பிரிக்கப்பட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என் பேர் அஃப்ஷின். எங்கள் அத்தா பேர் ஆரிஸ் அஹ்மத். அல் குர்ஆனில் கூறப்பட்ட உலப்பாரங்கள் தேன், தண்ணீர், பால், பார்லி, பேர்ச்சை. அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் பேர் மிஃப்ரா ஃபாத்திமா. அத்தா பேர் மசூத் அகமத். அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பழங்கள் தேன், தண்ணீர், பால், பார்லி, பேர்ச்சை, திராட்சை, ஜைத்தூன் பழம், திப்பழம், மாதுளை பழம், காளான். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. My name is Rayan. My father name is Tamimun Ansari. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தண்ணீரின் சுண்ணத்துக்கள். வலது கையால் குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, இது பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிப்பது, 3 முறை சுவைத்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஃபாகிரா முஹம்மது ஃபாரூக். ஜனாசா ஐஸ் பெட்டி. ஜனாசாவை விரை
நினைவுபடுத்துங்கள். அரபி ஹதீஸ் அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஸ்ரிவில் ஜனாசதி ஃபைன் தகு சாலிஹத்தன் ஃபகைரன் துகத்தி மூனஹா இலைஹி வைன் தகு சிவா தாலிக ஃபஷர்ருன் தலஊனஹு அன் ரிகாபிக்கும். தமிழ் விளக்கம். ஹனபி மத்ஹபின் அடிப்படையில் நம்ம மையத்தை ஐஸ் பட்டியில வைக்கலாம். முடிந்தவரை விரைவாக குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்ய வேண்டும். நம்ம உறவினர்கள் வரத்திற்காக நீண்ட நாட்கள் ஐஸ் பட்டியில மையத்தை வைக்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. My name is Nurul Asma and father name is Muhammad Taslim. புர்கா அணியும் முறை அந்நிய ஆண்களுக்கு புர்கா அணியாமல் நிற்க கூடாது. ஆடம்பரமாக மிக மெல்லிய உடம்பு அங்கங்கள் தெரிய மாதிரியும் முடிகள் தெரிய மாதிரியும் பருகா அணியக்கூடாது. இஸ்லாம் மார்கபடி கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் இதே போல்தான் அணியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஆசிம். அத்தா பேர் ஆஜா. அல்லாஹ் பேர்கள் 99. அல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அன் மலிக் அன் சலாம் அன் முஹ்மின் அன் முஹ்மின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தண்ணி குடிக்கும்போது சுன்னத்துக்கள். பிஸ்மில்லா சொல்லி குடிக்கணும். வல்கையார் குடிக்கணும். உக்காந்து குடிக்கணும். 3 முறை குடிக்கணும். வாய் வச்சு குடிக்கணும். ஹல்லம் வைக்கணும். எங்கள் அக்கா. அடுத்த வருஷம் அக்காவுக்கு சிரமம் கொடுக்காம நீங்களே செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். நான் இன்று உங்களிடம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்புகள். தஹஜ்ஜுத் தொழுகை நேரம் அதிகாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வந்து கேட்கிறான், என்னை வணங்குவதற்கு யாரும் உள்ளீர்களா? உங்கள் துவா நான் அப்படியே கபூல் செய்கிறேன் என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் நாம் இருட்டு, குளிர், பனி ஆகியவற்றை பார்க்காமல் காலையில் எழுந்து தொழுதால் அல்லாஹ் துவாவை அப்படியே கபூல் செய்கின்றான். தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்புகள். முகம் பிரகாசம் அடையும். அல்லாஹ்விற்கும் நமக்கும் நெருக்கம் உண்டாகும். சொர்க்கத்தில் ஒரு கட்டாய மழை கிடைக்கும். எல்லா வகையான நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும். கல்வி பிரகாசம் அடையும். உள்ளமும் நாமும் ஒரு பொருங்கிறது. சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். மனது விசாலமாகப்படும். இதய நோய்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இதுவே கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் என்று சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நத்திஃபா ஷாஃபின். என் தந்தை பெயர் முஹம்மது நாசர். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒட்டகத்தின் சிறப்புகள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒட்டகத்தை பற்றி பல இடங்களில் கூறுகிறான். ஒட்டகம் பல நாள் தண்ணீர் இல்லாமல் இருக்கும். அதன் முதுவில் கொம்பு சிவிய தலை இருக்கும். தண்ணீர் இருக்கும். இதில் மனிதர்கள் உண்மையில் நிற்கிறார்கள். ஆனால் இது உண்மை இல்லை. அதன் முதுவில் கொழுப்பு சேமிக்கப்படுகிறது. உணவில்லாத போது அதிலிருந்து சக்தி பிறக்கிறது. அதன் அகலமான கால்கள் மனதில் புதையாமல் அல்லாஹ் அதன் காலை பதிச்சிருக்கான். நீளமான இமைகள், மூக்கை மூடும் திறன், காதுகளின் அமைப்பு இவையெல்லாம் ஒட்டகத்தின் உள்ளே போகாமல் அல்லாஹ் படைத்திருக்கான். மனிதர்களாட்டி இந்த கடுமையான வெயிலை தாங்க முடியாது. ஆனால் ஒட்டகத்தாட்டி இந்த கடுமையான வெயிலையும் வெப்பநிலையும் நீண்ட பயணத்தையும் தாங்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் ஆயிஷா ஷித்திகா. தந்தை பேர் முஹம்மது சமீம். நஃப்ஸ் அப்படின்னா நம்ம மனசில் தோன்ற விஷயத்த நஃப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நஃப்ஸு லவ்வாமா, ஒருத்தர மனசு. நம்ம ஒரு பாசம் நம்ம மனசில் ஒரு கருப்பு புள்ளி உழுவுது. ரெண்டாவதா நஃப்ஸு அமாரா, அந்த பாசம் சேர இன்னும் அதிகமாகுது. மூணாவதா நஃப்ஸு ஹவா, அந்த பாசம் சேர அந்த மனிதனே ஷைத்தானா மாறிட்டான். அந்த உள்ளமே அடைஞ்சு போயிடுது. ஆனால் தான் ரமலானில் கூட அமல் செய்யாமல் தீமையை ஒண்டி தான் செய்வாங்க. அடுத்து நல்ல உள்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நஃப்ஸு
நஃப்ஸு ராலியா, நம்மளும் அமல் செஞ்சு அல்லாஹ் கொடுக்குற பொருள் வச்சு திருப்தி கொண்ட மனசு. ரெண்டாவதாக நஃப்ஸு மர்லியா, நம்மளும் அமல் செஞ்சு அது மூலியமாக அல்லாஹை திருப்திப்படுத்துறது. மூணாவதாக நஃப்ஸு முத்துமைன்னா, நம்மளும் அமல் செஞ்சு அது மூலியமாக அல்லாஹை திருப்திப்படுத்துறது. மனதை நிம்மதிப்படுற மனதாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் பாயிர் அகமது. என் தந்தை பெயர் பக்ருதீன் அலி அகமது. அல்லாஹ் அற்புத படைப்பு மனித மூளை குறித்து குர்ஆன் கூறும் சிந்தனைகளின் முக்கியத்துவம். சூரத் ஆலி இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வௌதலிஃபுல் லைலி வன் நஹாரி வஆயாத்துல் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் பகல் இரவு மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கும் சிந்திப்போருக்கும் நிச்சயமாக அத்தாட்சிகள் உள்ளன. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறான், அஃபலா தகிருன். அல்லாஹ் மனிதன் தனது அறிவை பயன்படுத்த வேண்டும் என நினைவூட்டுகிறான். அல்லாஹ் சூரத்துல் முஹம்மது சூராவிலும் கூறுகிறான், அஃபலா ததப்பருனல் குர்ஆன். நீங்கள் குர்ஆனை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் சூரத்து சுமுசூராவிலும் இவ்வாறு கூறுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வ யத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிகல்லதீன ஹாதஹுமுல்லாஹு வ அவ்வலஹும் உலுல் அல்பாப். எவர்கள் பேச்சை கேட்டு அதில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்கள், அவர்களே அறிவுடையவர்கள். குர்ஆனில் மூளை என்ற உறுப்பை பற்றி அறிவியல் நூல் விவரிக்கவில்லை. ஆனால் மனிதனின் அறிவு, சிந்தனை, பகுத்தறிவு மற்றும் ஆராயும் திறன் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு மீண்டும் மீண்டும் குர்ஆனில் கூறப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவை நன்மைக்காகவே செயல்படுத்துவது ஒரு முஸ்லீமின் கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையாக பேசுனீங்கம்மா, வாழ்த்துக்கள். பேச்சு நல்லா தெளிவாக இருந்தது, நல்லா எக்ஸ்பிளைன் அழகாக பண்ணியிருக்கீங்க. இதில் யாரும்மா செஞ்சது? நான், அம்மா, அத்தா. நீங்கள் அம்மா அத்தால செஞ்சுருக்கீங்க. அடுத்த வருஷம் அம்மா அத்தாக்கு சிரமம் கொடுக்காம நீங்களே செய்து ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் ஹஜ் முகமது சகீம். என் தந்தை பெயர் ஹஜ் சலீம். என் தாயின் பெயர் சமீரா பேகம். இன்று நான் பேசியிருக்கும் தலைப்பு இஸ்லாமிய பார்வையின் கிளி ஜோசியம். கிளி ஜோசியம் என்பது ஒரு கிளி ஒரு சீட்டை எடுத்து கொடுப்பதன் மூலம் ஒருவனின் எதிர்காலம், அதிர்ஷ்டம் அல்லது நடக்கப் போகும் விஷயங்களை கூறுவதாகும். ஆனால் முஸ்லிம் இதை முற்றிலும் தடை செய்கிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் அல்லாஹ்வை தவிர மற்ற யாரையும் அறிய மாட்டார்கள். எனவே பூமியை அல்லாஹ் மட்டுமே அறிவான். யார் ஒரு ஜோசியரிடம் சென்று அவர் கேட்டுகிறாரோ அவருடைய 40 இரவுகளின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கிளி என்பது அல்லாஹ் படைத்த ஒரு சாதாரண உயிரினம். அதுக்கு மறைவானவற்றை அறியும் சக்தி கிடையாது. அது பயிற்சி பெற்றபடி ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கிறது, எதிர்காலத்தை சொல்லும் ஆற்றல் அதுக்கு இல்லை. எனவே பூமியை அல்லாஹ் மட்டுமே அறிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கிளி ஜோசியம் பார்க்குறது, நாலு கிழமை பார்க்குறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க நம்ம இஸ்லாத்தில் கிடையாது. என்றைக்கு யார் நம்ம சுபுக்கு கரெக்டாக தொழுதுட்டோமோ எந்திரிச்சு அவங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்ல நாள் தான். அழகாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா. பர்காத்துக்கு. நம்ம இஸ்லாம் 5 பில்லர் ஆஃப் இஸ்லாம்ங்கிற 5 தூண்களை கொண்டு நிறைத்திருக்கிறது. இதில் முதலாவதாக ஷஹாதாங்கிற கலிமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்தின்குரியவன் அல்லாஹ்வின் தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள். இரண்டாவதாக சலா என்கிற தொழுகை. நாம் தினமும் தொழுகக்கூடிய கட்டாயமான கடமைகளாக இருக்குது. மூன்றாவதாக சௌம் என்கிற நோன்பு. நாம் ரமலான் மாதத்தில் முழுவதுமாக நோன்பு நோக்கக்கூடிய கட்டாயமான கடமைகளாக இருக்குது. நான்காவதாக ஜக்காத், செல்வ செழிப்பவர்கள் யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாகும் அளவுக்கு அல்லாஹ் பணம் கொடுத்திருக்கிறானோ, நகை இருக்கிறதோ 40 அல்லாஹ் பகுதியில் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக ஹஜ். வாழ்க்கையில் ஒரு முறை அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஹஜ் செய்ய கட்டாயமான கடமைகளாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர்
எம் அப்துல் ரஹ்மான். எங்கள் தந்தையார் பெயர் எம் முகமது நசீம். நான் வந்து மக்கா மதினா பற்றி சொல்ல வருகிறேன். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனால துவா கேட்டிருக்காங்க. துவா நிறைவேறிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாமளும் போய் துவா கேட்டு நிறைவேறணும். மக்கா மதினாக்கு 7 வாசல் உள்ளனர். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. என் பேர் எம் ஐஷா நூரா. தந்தை பேர் எம் முகமது நசீம். இஸ்லாத்தில் கடமைகள் 5. 1வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 2வது தொழுகை, ஒரு நாள் 5 வேளை தொழுகப்பட வேண்டும். 3வது நோன்பு, ரம்லான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். 4வது ஜக்காத்து, நம்ம இருக்கிற பொருளில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 5வது ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடங்கப்பட்ட குர்ஆனில் 25 நபிமார்கள் பேர் சொல்கிறேன். சதகத், என் பேர் ரஸ்மினா சனாஸ். என் அத்தா பேர் சதகத்துல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சாகிரா. என் அத்தா பேர் முகமது சாமி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்பதான் சொல்லிட்டு வந்தா 3 பேரையும். மைக் வச்சு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். My name is Umar Farooq. இஸ்லாத் 5 கடமைகள். 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். அழகா சொன்னீங்கம்மா. உங்கள் அத்தா பேர் என்னம்மா? ஷாவுல் ஹமீத். ஓகே, ஷாவுல் ஹமீத். யாரும்மா செஞ்சது இதெல்லாம்? நானு. அழகா செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து யாரும்மா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் ஃபசிஹா. என் தந்தையின் பேர் அம்ஜித் இப்ராஹிம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொண்டாட்டம் இஸ்லாமில் அனுமதிக்கப்படலாமா? இஸ்லாத்தின் கொண்டாட்டம் என்பது 2 மட்டும்தான். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜு பெருநாள். இதே மட்டும் தான் நம்ம கொண்டாடுகின்றோமா? இல்லை, பிறந்த நாள், நியூ இயர் எல்லாமே தான் நம்ம கொண்டாடுகிறோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமி ஃபஹுவ மின்ஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒரு சமூகத்தை போல பின்பற்றுகிறார்களோ அவர் அவர்களை சேர்ந்தவர் ஆவர். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. My name is Muhammad Aslim. My father name is Muhammad Aslim. செங்கடல் பிளந்த மூசா நபி. ஃபிரோன் என்பவன் எகிப்து நாட்டு ஆண்டு வந்த அவன் கொடுங்கோல் மன்னன். அவன் இஸ்ரேல் சமூகத்தை அடிமையாக்கி ஆட்சி செய்து வந்தான். மூசா நபி அவர்கள் ஃபிரோனிடம் இந்த ஆட்சியை விட்டு வெளியேறுமாறு சென்று கூறினார்கள். ஃபிரோன் என்பவன் ஒப்புக்கொள்ளவில்லை. மூசா நபி அவர்கள் இறந்த பிறகு பஞ்சபெரும் உன்னை தீண்டாது என கூறினார்கள். ஃபிரோன் என்பவன் படைகளை வைத்து மூசா நபியை வெளியனுப்பினார். மறுநாள் வெட்டிக்கிளி கூட்டமாகவும் தவளைகள் கூட்டமாகவும் முதலே நைநெறி ஆக்கிரமித்து இரத்த விழாக்கள் ஓடின. அது கண்ட ஃபிரோன்
ஃபிரோன் அல்லாவால் அனுப்பப்பட்ட தூதர் தான் என்று மூசா நபி என்று அறிந்த பிறகு மூசா நபியை கொண்டே அவன் படையில் ஏற்படுகிறான். அல்லாவால் தந்து கொண்ட மூசா நபி மக்களை அழைத்து கொண்டு சென்று அந்த நாட்டை விட்டு வெளியினர். முன்னே செங்கடலும் பின்னே ஃபிரோனும் அவன் படையில் வந்தனர். அல்லாவின் நாட்டப்படி மூசா நபி கையில் விட்டும் தடியால் கடல் மீது அடித்த பிறகு கடல் இரண்டாக பலந்து மலை மாறி நின்றனர். மக்கள் மகிழ்ச்சியுடன் கரையை தாண்டினார்கள். பின்னே வந்திருக்கும் ஃபிரோனும் அவன் படைகளும் நடுகடலில் வரும்போது கடல் மீண்டும் ஒன்று செத்து முழுகடித்தனர். முகரம் 10 அஸ்ரா நோன்பு என கொண்டாடப்படுகிறது. இதுவும் ஒரு காரணம். அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ்வில் திட்டம் செயல்படுத்தால் தடைகள் கூட பாதுகாக்கப்படும். அலைக்கும் சலாம். My name is Sayan. My father name is Saul Hamid. அல்லாஹ்வோட புனித நாணயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் நசூர்தீன். எங்கள் அத்தா பேர் ஃபைசல். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மேராஜ் பயணம். மேராஜ் மஸ்ஜிதில் ஹராம்லேருந்து மஸ்ஜித் அக்ஸாக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கடுத்து புராக்னு ஒரு பயணம். அதில் வந்து 7 வானங்களுக்கு அழைச்சிட்டு போனாங்க. முதல் வானம் ஆதம் நபி, இரண்டாவது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானம் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. என் பெயர் நசீம் ரஹ்மான். என் தந்தை பெயர் காஜா நஜிவுதீன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொண்டாட்டம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா. இஸ்லாத்தில் வந்து கொண்டாட்டம் வந்து 2 தான் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். இதை தான் நம்ம கொண்டாடுகிறோமா? மாற்று ஒரு மதத்தை பார்த்து பிறந்தநாள் விழா, கல்யாண நாள் விழா, பேச்சுலர் பார்ட்டி, பேபி ஷவர் இதை போல் நம் கேக்கு வெட்டி கொண்டாடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஸப்பஹ மீ ஹௌமின் ஃபஹுவ மின்ஹு. பொருள், எவர் ஒரு சமூகத்திற்கு ஒப்பு நடப்பாரோ, அவர்களை போல் போலியாக நடக்கிறாரோ அவர்களை சார்ந்தவர் ஆவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். பூரா அஸ்ரா முஹம்மது அஸ்யத். ஓகே. நூட்டு பேனா பூரா இருக்காது. பேசுங்க. ஃபாத்திகா பக்ரா ஊனு நூர் முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் யாருமா செஞ்சது? இதெல்லாம் யார் செஞ்சா? அம்மா. அடுத்த வருஷம் இன்ஷால்லா நீங்கள் செய்கிறீங்களா? அம்மா சிரமம் கொடுக்காம இன்ஷால்லா சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜம்ஜம் தண்ணீரின் சிறப்புகள். ஜம்ஜம் தண்ணீர் என்பது மக்கா நகரில் உள்ள ஒரு புனித கிணற்றிலிருந்து கிடைக்கும் அல்லாஹ்வின் அருட்கொடையாகும். இது பல ஆண்டு காலமாக வற்றாமல் வரும் இந்த நீரூற்று இன்றும் ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகளுக்கு இந்த ஜம்ஜம் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜம்ஜம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்காக அருந்துகிறோமோ அது நிறைவேறும் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Assalamu alaikum. My name is A.M. Muhammad. My father name is Abul Fayaz. அல்லாவின் அற்புதங்கள். மூசா நபி அவர்கள் கடல் பிளந்து பாதை உருவானது. அவரது கைத்தடி பாம்பாக மாறியது. சிலந்தி வலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தௌர் குகையில் மறைந்திருந்த போது அல்லாஹ் சிலந்தி வலையால் அவர்களை காப்பாற்றினான். காபாவை காப்பாற்றிய பறவைகள். அப்ராவின் யானைப்படையை காபாவை அழிக்க வந்தபோது அல்லாஹ் அபாபில் பறவைகளை அனுப்பி அவர்களை அழித்தான்.
யூசுப் அலையவர்கள் தன் சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்ட போது அல்லாஹ் அவரை காப்பாற்றி அவர்களுக்கு பெரிய கௌரவத்தை வழங்கினான். யூனுஸ் அலையவர்கள் அல்லாஹ்வின் உதவியால் பெரிய மீனின் வயிற்றில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சந்திரன் பிளந்த அற்புதம் மேலும் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதமாக வழங்கப்பட்டது. நூஹ் அலையவர்கள் பெரிய வெள்ளத்தில் இருந்து கப்பல் மூலம் ஈமான் கொண்டவர்களையும் விலங்குகளையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் சமீக் ரஹ்மான். என் தந்தை பெயர் ஜபர் சதீக், மதீனா தெரு. என்னோட தலைப்பு ஹராமான விஷயங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஹராம் என்றால் அல்லாஹ்வோட அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லாத இதுதான் ஹராமான விஷயங்கள். நம்ம அது ஹராமான விஷயங்களை பண்ணால் அல்லாஹ் நம்ம இது கோபமடைகிறான். அல்லாஹோ நம்ம நபியோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை பண்ணக்கூடாது. அது மீறி பண்ணால் அல்லாஹ் நம்ம மேலே கோபம் அடைகிறான். இப்போது ஆண்களுக்கு ஹராமான விஷயங்களை பார்ப்போம். போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அந்த மாதிரி தோடு போடுறது, பச்சை குத்துறது, கோல்டு செயின் போடுறது ஆகிய ஹராமான விஷயங்களை பண்ணக்கூடாது. இப்போது பெண்களுக்கு ஹராமான விஷயங்களை பார்ப்போம். இப்போ வெளியே போகும்போது பர்ஃப்யூம் தேய்க்கிறது, டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறது, முடி தெரியல மாதிரி ஹைஜாப் போடுறது, விக்கு போடுறது, அப்புறமா புருவத்தை கட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம எதையும் பண்ணக்கூடாது. இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு ராஜா, உங்கள் பேர் என்னம்மா? சதார்த்து கோட்டை. என்ன செஞ்சுருக்கீங்க? சதார்த்து கோட்டை. சதார்த்து ஒரு கோட்டையை அரக்கன் அல்லாஹ் அறிய ஒரு கோட்டையை கட்டினான். முத்து வைரம்லாம் வச்சு கட்டினான். அவன் திமுறா இருந்தான். அல்லாஹ்வுக்கு திமுறா பிடிக்காது. பாகிர் ஒரு நபி. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா செஞ்சிருக்கேன், அருமையாக இருக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னம்மா செஞ்சிருக்கீங்க? துவா கபிலாஹு நேரங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. துவா கபிலாஹு நேரங்கள். மழை பெய்ய முடிய தொழுகை மூன்று சஜிர பயணம் செய்ய ஒரு பெற்றோராக துவா செய்ய ஒரு நோம் திறக்கும் போது சஜிரா செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேர் என்னம்மா? ஃபஹீமா. யார் செஞ்சது? அம்மா. அழகாக செஞ்சுருக்காங்க. நீ வெளியே வா. வெளியே வா. அஸ்ஸலாமு அலைக்கும். பொது துவா ஓதும் சேம ஓதும் துவா. கால் கழுவது, உள்ளம் கால் வரையும் கழுவது, முகம் கழுவது, கை கழுவது, தலைக்கு அஸ்கு செய்வது, உழவின் சின்னத்துகள், வாய் கொப்பளிப்பது, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்ஹஜ், துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் மு நூர் முசைனா. என்னுடைய தந்தை பேர் மு முஜிப் ரஹ்மான். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தூக்கத்தின் சுன்னத்துகள். உது செய்து தூங்குவது, படுக்கையை 3 முறை தட்டி உதறி சுத்தம் செய்து படுப்பது, ஆயத்துல் குர்சி ஓதுவது, சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஆகியவற்றை ஓதி கைகளில் ஊதி உடல் முழுவதும் தடவுவது, சூரா அல் பக்ரா கடைசி 2 ஆயத்துகள் ஓதுவது, தூங்கும் முன் திக்ரு செய்வது, சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறையும் ஓதுவது, அல்லாஹும்ம பிஸ்மிக வமுத்து ஆகியா ஓதுவது, வலது பக்கமாக படுத்து வலது கையை கன்னத்தின் கீழ் வைத்து தூங்குவது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஏற்றுவதாக